இந்த வீடியோவில் ES10ல கொண்டு வந்த ஒரு ஆப்ஜெக்ட் நியூ மெத்தட் வந்து பார்க்கலாம். அதாவது ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட். இந்த ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஒரு கீ வேல்யூ பேஸ் வந்து கொடுக்குறேன். ஏஜ் வந்து 25. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே கீ வேல்யூ பேர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோன்னா இந்த கீ வேல்யூஸ் பேர்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் இட்டரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூஸ் பேர்ஸ் வந்து நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த நான் இட்டரபிள் ஆப்ஜெக்டை வந்து இட்டரபிள் ஆப்ஜெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், இட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரே இருக்குது, மேப் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அரேவாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து இருக்குது. இப்போ லெட் அரே ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து கொடுக்குறேன். பேரந்திசிஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து கொடுங்க. இப்போ கன்சோல் டாட் லாகில் வந்து போட்டு பார்த்துடலாம் எனக்கு இட்டரபிள் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கீ வேல்யூஸ் பேர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூஸ் பேர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதாவது ஒரு அரே ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா கீ வேல்யூஸ் பேர்ஸை ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் ஆஃப் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபார் லெட் டிஸ்ட்ரக்சரிங் அரே சின்டாக்ஸ் கீ வேல்யூ ஆஃப் என்னோட இட்டரபிள் ஆப்ஜெக்ட் அரே. இப்போ லூப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் போடுறேன். டெம்ப்ளேட் லிட்ரல் சின்டாக்ஸ் கீ வந்து $, கீன்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $, வேல்யூ என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூஸ் பேர்ஸ் வந்து 1 by 1 டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் மெத்தட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் இட்டரபிள் ஆப்ஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ ஓபிஜேன்றது என்னோட ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் இட்டரபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த என்ட்ரிஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இட்டரபிள் ஆப்ஜெக்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டரபிள் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், அதாவது அரே மேப். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் அந்த மெத்தட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கீ வேல்யூஸ் பேர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ லெட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ள ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் கொடுக்கணும். பேரந்திசிஸ்குள்ள இட்டரபிள் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அரே ARR என்றது ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட், அரே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாகில் போட்டு பார்க்குறேன். ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி இந்த ஆப்ஜெக்ட்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இட்டரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸை வந்து நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியாது.
இந்த ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேப் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, மெயினாக மேப் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ ஒரு மேப் வந்து போடுறேன். மேப் ஈக்குவல் டு நியூ மேப் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ES6ல் கொண்டு வந்த நியூ ஃபீச்சர். ஆர்குமெண்ட்டில் என்ன கொடுக்கணும்னா ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். அதாவது கீ வேல்யூ பேஸாக கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடாது. கீ வேல்யூஸ் பேஸாக, லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூஸ் பேஸாக கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கமா அதோட வேல்யூ வந்து ஏபிசி. ஸோ யூனிக் கீயாக இருக்கணும். நேம் 1ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நேம் 2 கமா PQR. நெக்ஸ்ட் நேம் 3 கமா SYZ. இப்போ நம்ம மேப் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், console.logல போட்டு பார்த்துடலாம். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேஸாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கீ வேல்யூ பேஸை வந்து நான் ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட் பேரண்டசிஸ்குள்ள இட்ரேபிள் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து console.logல போடுறேன் என்னோட ஆப்ஜெக்ட். இப்போ மேப்லேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் என்ட்ரிஸ் மெத்தட்.